அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விஃபெஸ்டின் திறமைக்கான தேடலில் ஒரு முக்கியமான ஒருத்தரை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். இது வந்து மெர்சி கல்வி வளாகம் எஜுகேஷன் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே படிக்கிறவர் தான் எங்களோட ஷெசாட் அஹமட். ரைட், இவர் ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு. அது என்னங்கிறத நாங்கள் காட்ட போகிறோம். சரி, ஷெசாட் அவரோட மாஸ்டரோட நாங்கள் பார்க்குறோம். அவருக்காக ஒரு பேனரே போட்டிருக்கிறாங்க மெர்சிக்கு முன்னால். என்ன போட்டின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் கொஜுரியு கராட்டே போட்டி தான் இது. அதாவது 13வது சர்வதேச கராட்டே சாம்பியன்ஷிப் 2025 போட்டி. இது வந்து வயம்ப குளியாப்பிட்டில் இருக்கிற வயம்ப பல்கலைக்கழகத்தில் தான் இடம்பெற்றிருக்குது. அந்த மாணவருக்கு மாத்திரமில்லை, ஏற்கனவே சார் சொன்னது போல் இங்கே முழு வளாகமுமே சந்தோஷப்படுது இவரை வச்சு. இது சம்மந்தமாக ஷெசாட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி சந்தோஷமாக இருக்குதா? இப்போ நீங்கள் எத்தனையாம் ஆண்டு? கிரேட் 6. கிரேட் 6. இந்த மெர்சி வந்து எவ்வளோ காலம் நீங்கள்? 6 இயர்ஸ். கிரேட் 1லேருந்து இங்கே தான் படிக்கிறீங்க? நர்சரியிலேருந்து இங்கே படிக்கிறீங்க? வா அம்மா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் பிள்ளையோட அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி? சந்தோஷமாக இருக்குது. இந்த 1 இயராக ஃபுல்லாக வந்து ட்ரெயின் பண்ணி இந்த அளவில் வின் பண்ணினது சந்தோஷம். அடுத்து இவர் மட்டும் இல்லை, இவரோட என்னோட சிப்ளிங்ஸ் 2 பேர் மெர்சியில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிரேட் 1, கிரேட் 3. அவங்களும் 1 இயராக இந்த கராட்டே கிளாஸுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஃபைரோஸ் மாஸ்டர். சரி, நாங்கள் இப்போ இவரை கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். இவர் எப்படி பயிற்சி எடுக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். ட்ரைனிங் எடுக்கிற இடத்துக்கே வந்திருக்கிறேன். அவரோட சர்டிஃபிகேட்டோட இன்டர்நேஷ்னல் கொஜுரியு கராட்டே அண்ட் ஷாட்கன் கராட்டே அசோசியேஷனால தான் இது கொடுத்துக்கிறாங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்கில் கொடுக்கப்படுற ஒரு சர்டிஃபிகேட், நல்ல வெளிதான ஒரு சர்டிஃபிகேட். மெர்சி கல்வி வளாகத்துக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெருமைன்னு நாங்கள் சொல்லலாம். சரி, இவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறது நம்மளோட ஃபைரூஸ் சார், அப்படி தானே? சரி, எவ்வளோ காலமாக இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க? கிட்டத்தட்ட இவங்க 10 வருடத்துக்கு மேலே மெர்சி வளாகத்தில் நான் பயிற்சி அளிச்சிட்டு வரேன். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இவங்க பழகிட்டு இருக்காங்க இந்த பிள்ளைகள் எல்லாம். சரி, இப்போ இவர் வந்து இப்போ ஒரு 3 மாதம் தான் இருக்கும். 3 மாதம். 3 மாதத்துக்குள்ளே இவ்வளோ குயிக்காக பிடிச்சிக்கிட்டு 3 மாதம் அவர் முதல் நிலை பட்டியை பெற்றிருக்காரு. மஞ்சளுங்கிறது முதல் நிலை. சரி, ஓகே. இப்போ இவர் அங்கே குளியாப்பிட்டியில் வயம்ப பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த போட்டியில் எந்தெந்த நாடுகளெல்லாம் பங்கேற்றாங்க? இதில் மலேசியா, ரைட், நியூசிலாந்து, சரி, அடுத்தது வந்து இந்தியா, ஸ்ரீலங்கா. அதில் எத்தனை போட்டியாளர்கள் மொத்தம்? கிட்டத்தட்ட போட்டியாளர்கள் மொத்தமாகவே போட்டியாளர்கள் இந்த கேட்டகரிக்குள்ள இவர்கிட்ட ஒரு 50 பேருக்குள்ள போட்டிட்டு 2வது வந்திருக்கிறாரு. பெரிய கிரேட் அச்சீவ்மெண்ட். சரி, இப்போ இந்த இவர சர்டிஃபிகேட் மாத்திரம் தான் இங்கே கிடைச்சிருக்குது? இல்லை, இதுக்கு முதல்ல நாங்கள் கிட்டத்தட்ட டூர்னமெண்ட் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். சரி, இந்த வளாகத்தில் இருந்த இன்டர்நேஷனல் லெவல் டூர்னமெண்ட் நடந்திருக்கு. ஸ்ரீலங்காவில் நடந்த இன்டர்நேஷனல் டூர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நேஷனல் லெவலில் உள்ள நேஷனல் டூர்னமெண்ட்டும் மீட் பண்ணியிருக்கோம். இது மாத்திரம் இல்லை, நிறைய டூர்னமெண்ட்டுகளுக்கு போயிருக்கோம். சரி, மெர்சி வளாகத்திலிருந்து நாங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிட்டு வந்திருக்கோம். இது தான் முதல் நாங்கள் ஒரு மீடியாவுக்கு முன்னுக்கு வந்து இது சம்பந்தமாக சொல்றது. பயமா இருக்கிறோம்? இல்லை. சரி, ஓகே. நாங்கள் வந்து வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால், மெர்சி கல்வி வளாகம்ங்கிறது வந்து எஜுகேஷனை மாத்திரம் மையப்படுத்தி இயங்குகிற ஒரு கல்வி நிறுவனம் கிடையாது. அங்கே எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நடக்குது. அதில் கராட்டே இருக்குது, ஃபுட்பால் இருக்குது, அதே போல் வேறு சாஃப்ட்பால், கிரிக்கெட் எங்கே செய்கிறாங்க, அதே போல் கேரம் இருக்குது, செஸ் இருக்குது. இப்படி எல்லாமே இந்த கல்வி வளாகத்தில் அந்த பிள்ளைகளோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்க விரும்புகிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் கொடுக்குற ஒரு இடமா தான் இருக்குது. ஸோ ஆரோக்கியமான பிள்ளைகளை வளர்க்குற ஒரு கூடமாக நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப நன்றி சார், இப்படியான பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு. தேங்க்யூ. ஷெசாட் கிளாஸ் டீச்சர் தான் இவர். சரி, ஷெசாட் சம்மந்தமாக என்ன உங்களுக்கு அவர் கண்காணிப்பில் நீங்கள் என்ன விஷயங்களை கவனிச்சிங்க? அவர்கிட்ட பாட விதானம் மட்டும் சார்ந்து இல்லாமல் இணைப்பாட விதான செயற்பாடுகள்லையும் அவருக்கு ஈடுபாடு கூடின ஒரு மாணவர். அந்த வகையில் இவ்வாறான சர்வதேச ஒரு போட்டியில் எங்களுக்கு அவர் 12 வயதுக்கு கீழ்ப்பட்ட ஒரு பிரிவில் வந்து 2ஆம் இடம் பெற்றிருக்கிறங்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதுவும் அவர் வந்து கிரேட் 5 வரைக்கும் வீட்டில் இருந்து வந்து போகிற மாணவராக இருந்தார். அதனால் வந்து அவருக்கு அந்த டைமை ஒரு ஈக்குவல் ரேல வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அந்த மாதிரி மாணவர்கள் விரும்புகிற துறையில் எங்களுக்கு எதை கொடுக்கலுமோ, எது அவங்களுக்கு அறிவு சார்ந்தும் பொருத்தமாக இருக்குமோ, உடல்
உளம் சார்ந்து எது பொருத்தமாக இருக்குதோ அது அந்தந்த வகுப்பு மாணவர்களுக்கு அந்தந்த தரம் ரீதியாக அவங்களோட கட்டம் ரீதியாக வழங்கப்படுது. எங்களோட நிர்வாகத்துக்கு மட்டும் இல்லாமல் தன் பெற்றோருக்கும் ஒரு பெருமை சேர்த்திருக்கிறார். அந்த வகையில் எனக்கு ரொம்பவுமே மாத்திரமில்லை, நான் நினைக்கிறேன் மாவட்டத்துக்கே ஒரு பெருமை. அதே மாதிரி இந்த முறை அந்த சர்வதேச போட்டியானது வந்து இலங்கையில் நடத்துறதுக்கு தீர்மானிச்சிருந்தாங்க. அது மாதிரி இலங்கையிலே நடந்தது. பல நாடுகள் பங்கு பற்றியிருந்தாங்க. அந்த வகையில் எங்களோட நாட்டுக்கும் இது பெருமை. எங்களோட கலாசாரம் அவங்களோட பெற்றோர் மட்டும் இல்லாமல் இது நாட்டுக்கே பெருமையான விஷயம்.